என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. என்ன இது? திருநாயி, சுரிநாயி, சேட்டநாயி, வேட்டநாயி, ஓநாயி வரைக்கும் ஹாய் முகன், நான் உங்க எஸ்கே ஃபன் மற்றும் சேனல் இருந்து எஸ்கே பேசுறேன். ஏன்டா இப்படி பேசுறேன் அப்படின்னா, சும்மா ஸ்டைலிஷா ட்ரை பண்ணுவோம். ஓகே, அவர் இப்போதான் கேமராமேன் ரெடியா ஸ்டார்ட் ஆகிறார். நம்ம என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, தாராசுரம் ஏதாவது கண்டென்ட் எடுக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லவ்வர்ஸ் அப்படி இப்படின்னு ஏதாவது வேணும் வந்தேன். ஆனா இங்க ஒரு நாய் என்ன பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அது ரெக்கார்டை போட்டுக்கிட்டு தனக்குத்தானே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? காலை விரிச்சிட்டு நான் என்னடா செய்தேன்? காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்துக்கு எத்தனை பேர் குடும்பம் ஃபேமிலி வைப்பாங்க, விரிச்சு ஓட்டிக்கிட்டு உட்காந்துருக்கேன். தம்பி வாழ்க்கையில தம்பி என்ன பண்ணுது? ரீல்ஸா? நான் என்ன கண்டென்ட் கிடைக்கலையே என்ன பாத்துக்கிட்டு இருந்தா தம்பி ரீல்ஸ் போடுது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ சொன்ன போது எனக்கு இப்படி ஒரு தம்பி இருக்கிறானேன்னு புரிஞ்சு போனேன்டா. ரீல்ஸ் கிட்ட கரண்ட் கம்பத்தை நாய் பார்த்த மாதிரி இன்ஸ்டா செலிபிரிட்டிங்களா? பாத்துங்க மக்களே, இன்ஸ்டா செலிபிரிட்டி பாத்துக்குங்க. என்ன இந்த பக்கம் தனியா வந்திருக்க? உன்ன பாக்கட்டா இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆக போறாரு. நான் அதுக்காக இவரை குறை சொல்லல. ஆனா என்ன கண்டென்ட் எடுக்க வந்தோம் தம்பி? இப்படி ரெண்டு பேரும் நின்னு பேசிக்கிட்டு இருக்கா. என்னப்பா சொல்ற? இப்பதான் புரியுது. ஐடியா கொடுத்தான். அண்ணே தாராசுரம் போவோன்னு, மார்க்கெட் பஸ் போவோம்னா போனோம், எடுத்தோம். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே. வெல்கம் பேக் எஸ்கே ஃபன் மட்டும். டேய் ஃபன் மட்டும்ங்கறான். ஆனா என் ஃப்ரெண்டோட விஜய் சித்துவோட சிம்பிளா காட்டிட்டு இருக்கான். வெல்கம் பேக் எஸ்கே ஃபன் மட்டும். அரை மணி நேரமா உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அரை மணி நேரம் என்ன தனியா உனக்கு